இப்போ பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து சொரக்காயை வந்து இப்படி அறுத்துக்கிறோம். இந்த இதை என்ன செய்யணும், நம்ம தோசைக்கல் வச்சுருக்கோம் இல்லையா, தோசையெல்லாம் சுட்டோம்னா எண்ணெயை இப்படி தொட்டு இப்படி தடவும் போது நம்மளுக்கு கையில் சுடாமல் இருக்கும். இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி தடவலாம். அதுக்காக இதை பயன்படுத்திக்கலாம். அந்த சொரக்காவோட இந்த காம்போடு இப்படி அறுத்தோம்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை நான் தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சொரக்காயை வந்து பட்டையெல்லாம் சீச்சிட்டு நம்ம குழம்பு வைக்கலாம். எல்லா சொரக்காயும் அறுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. நம்ம இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு பட்டையெல்லாம் சீச்சிட்டு காயை அறுத்துட்டு காட்டுறேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம அறுத்து வச்சுருக்க சொரக்காய் அள்ளி போட்டுக்கிறோம். நல்லா பாருங்கள், நான் வந்து கல் தண்ணியில் தான் சொரக்காய் அறுத்து போட்டிருக்கேன். இப்போ அப்படியே அள்ளி போட்டுக்கிற வேண்டியதான். அப்போ தான் நல்லா பளிச்சுன்னு தெரியும், வெள்ளை வெளியேறுன்னு அந்த அழுக்கு எல்லாம் போய். இப்போ சொரக்காய் எல்லா சொரக்காயும் நம்ம அள்ளி போட்டுக்கிறோம். இப்போ காரத்துக்கு ஏற்றவாறு நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க காரம் நிறையா சாப்பிடாதுங்க. எங்கள் பேரக்குட்டியெல்லாம் அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னவா இவ்வளோ மிளகா தூளை போட்டு காரமாக வச்சுருக்கேன்னு கேட்குங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். சொரக்காயில் அப்போ தான் உப்பு பிடிச்சி வேகும். அதுக்காக நான் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கூட்டி வச்சிட வேண்டியதான். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். தேங்காய் அரைச்சி ஊற்றணும். சொரக்காய் ஆல்ரெடி தண்ணியாகவே இருக்கும். அதனால் நம்ம அப்படியே கூட்டி வச்சிட வேண்டியது. இப்போ நல்லா காய் வேகட்டும். வெந்ததுக்கு பிறகு ஒரு தாளிப்பை கொடுத்துருவோம். மூடியை போட்டுருவோம். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். காயெல்லாம் நல்லா ஒத்தாப்படி இது மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காயை நம்ம ஊற்றிக்கிடுவோம். குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவங்கவுங்களுக்கு அந்த அளவு நம்ம ஊற்றிக்கிற வேண்டியது. இப்போ நான் தேங்காய் ஊற்றிக்கிட்டேன். நல்லா வேகட்டும். ஒரு தாளிப்பை கொடுத்துருவோம். இப்போ சாம்பார் இந்த பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. தாளிக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு பாருங்கள், எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிருக்கு. கடுகு போடுறேன். எண்ணெய் காண்டிச்சு கடுகு போடுறேன். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை. சுரக்காய் சாம்பார் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரில் எடுத்து நம்ம ஊற்றிக்கிறோம். இப்போ என் மகன் வீட்டுக்கு வந்து நான் வந்து சுரக்காய் சாம்பார் வச்சுட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு சுரக்காய் சாம்பார். வாங்க சாப்பிட்லாம்.